ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இதுக்கு அதிக பொருட்களே தேவைப்படாது. ரொம்ப கம்மியான ஒரு பொருளை நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். இப்போ தீபாவளியெல்லாம் வருது இல்லைங்களா, அதனால எல்லாருமே ஸ்நாக் என்ன பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்நாக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக். அதாவது தீபாவளிக்கு பலகாரம் செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நம்ம கையில் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மனம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சாச்சு. ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லை, நம்ம அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுட்டு இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம தேய்ச்சி எல்லாம் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றினோம்னா காய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் முன்னாடியே நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவு போட்டு நம்ம சப்பாத்திக்கெலாம் தேய்ப்போம் பார்த்திங்களா, அதை விட மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அகலமாக தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக நல்லா இந்த டைமண்ட் கட் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். நீங்கள் வந்து பீஸா கட்டுற இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீட்டில் எப்போயுமே எல்லார் வீட்லேயும் கத்தி இருக்கும், அதில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரே போல் கட் பண்ணிக்கோங்க, இப்போ தான் ஒரே போல் வேகும். இந்த மாதிரி நல்லா கிராஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கட் வந்து டைமண்ட் கட் மாதிரி தெரியும். கொஞ்சம் மாவு நீங்கள் தடவிட்டு இந்த மாதிரி தேய்க்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரணும், இது போல் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. உங்கள் கைக்கு எந்த வாக்கு வருதோ அதே போல் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், தனித்தனியாக இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக வேக விட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும், நல்லா கலகலன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். நல்லா பொங்குது பார்த்திங்களா அந்த எண்ணெய் இந்த அளவுக்கு பொங்க, அது நல்லா வெந்துருச்சுன்னா பொங்குறது வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா எடுப்போம். பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கொதிக்கிறது பூரா நல்லா அடங்கி நல்லா அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருந்தால் சத்தம் வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி. அப்போ நம்ம எடுத்துடணும். இப்போ நல்லா எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு தீபாவளி ஸ்நாக் செஞ்சிட்டோம். ரொம்ப கம்மியான பொருளில் ரொம்ப ருசியான ஒரு ஸ்நாக். 6 மாதம் ஆனாலுமே ரொம்ப நமுத்து போகாது, அதே சமயம் டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ஒன்று செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக் செஞ்சு எல்லோரும் கொடுக்குறது வழக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அவசரத்துக்கு ஒரு ஸ்நாக் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் கலகலாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிஸ்கட் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் 1 கப் மைதா, சர்க்கரையை தூள் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம மாவு எந்த கப்பில் போட்டோமோ அந்த கப்பில் 1/2 கப் சர்க்கரை தூள், கொஞ்சமாக உப்பு. நிறைய உப்பு போட்டக்கூடாது, லைட்டாக உப்பு போடணும். அந்த இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக தான் அந்த உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேண்டாம், கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் சர்க்கரை தூள் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். நெய் போட்டு மாவு கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவை பிசைஞ்சு ஊற வைக்கலாம் வேண்டாம், உடனே நம்ம மாவை தேய்ச்சி பொரித்து எடுத்துக்கலாம்.
இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாக மாவு எடுத்து இப்போ உருட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக உருட்டக்கூடாது, நல்லா தடிமனாக இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைட்லலாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம அந்த டைமண்ட் ஷேப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணியிருக்கேன். இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்து பத்திரமா போடணும். எண்ணெயில் போடுறப்ப டக்கு டக்குன்னு எடுத்து போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிடும். பொறுமையாக போடுங்க. போட்டதுமே நான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதிக தீ வச்சோம்னா சீக்கிரம் கருகி போயிடும், உள்ளே இருக்கிற மாவு வேகாது. அதனால் நான் சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா கலர் மாறி அந்த எண்ணெய் பொங்குது இல்லையா, அதை அடங்குனதுமே எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் பார்க்குறப்பவே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரேவும். இப்போ எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்தாச்சு. மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக மைதா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. உடைச்சோம்னா மேலே மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப மொறுமொறுப்பாக கடுகடுன்னெலாம் இருக்காது. கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதே போல் நெய் சேர்க்குறதுக்கு பதில் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் நமக்கு மாற்றாக எது தேவை இருக்கோ எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி செஞ்சு முடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட அதிகம்தான், அதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் 1 கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், 1/4 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதா இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு 1-2 அடித்து எடுத்துக்கலாம். இது போல் மிளகாவும் ஜீரகமும் 1-2 அடிச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இதை கலந்துடலாம். நல்லா கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும், ரெட் கலரில். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். மாவு 10 நிமிஷம் கிட்ட ஊறிடுச்சு. இப்போ தேய்ச்சி பொரிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, அது போல் தேய்ச்சிக்கலாம். இது போல் சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சா போல் தேய்ச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி நேராக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு பொரியிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மற்ற இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரவையில் சூப்பராக ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. 6 மாதம் ஆனால் கூட இந்த மொறுமொறுப்பும் போகாது, கெட்டும் போகாது. இது போல் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் இது போல்
ரவையில் ஸ்நாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும்.